பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். அது சார்ந்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த தமிழக வருகையில் அரசியல் ரீதியாக பல்வேறு பார்வைகளும் இருக்கின்றன. அது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். பிரதமர் மோடியினுடைய இந்த வருகை ஒரு அரசு நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியுமா? இதில் அரசியல் காரணங்கள் என்னென்ன இருக்க வாய்ப்புள்ளது? இது ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக அவர் வருவதாக இருந்தாலும் அவர் வருகின்ற இந்த தருணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த டைமிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழகம் குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் பாஜகவுடைய தேசிய தலைமை சில முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஒண்ணு, அதுல ரொம்ப உறுதியாக தெரிகின்ற முடிவு என்னன்னா, மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேருவது, மீண்டும் அதிமுகவை என்டிஏக்குள் கொண்டு வருது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது. அப்போ அந்த விஷயத்த திரு அமித்ஷா அவர்களே அதை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, திரு அமித்ஷா அவர்களே பர்சனலா அந்த விஷயத்தை கையாளுறாரு. வேற எந்த தலைவர்களோ வேற யாருமே அந்த விஷயத்தை அவர் யார்கிட்டயும் டெலிகேட் பண்ணல. அவரே அதிமுக தலைவர்களுடன் இணைந்து பேசி அந்த முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னும் போது அதுல எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி அண்ணாமலை எதிர்க்கிறார் தமிழக பாஜக தலைவர். ஆகவே அந்த சமயத்துல அவரை மீண்டும் தொடர வைப்பதா அல்லது அவர் கொஞ்சம் அவரை ஒதுங்க சொல்லிட்டு வேற தலைவரை நியமித்து இந்த கூட்டணியை தொடர வைப்பதா அப்படின்ற அந்த விஷயம் மட்டும்தான். பட் அதுலயும் ஒரு தெளிவு என்பது கிடைத்திருக்கிறது. ஏன்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான். உங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுடைய தேசிய தலைமை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்றது அனைவரும் அறிந்தது. அதாவது வேற எந்த மாநில தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆக்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. நேரடியாக அவர் பாஜகவுடைய தேசிய தலைமையுடன் தொடர்பு கொண்டு கருத்துக்களை சொல்லலாம், பேசலாம். ரெண்டாவது பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். உள்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அப்படின்னும் போது அந்த 2024 தேர்தலில் அந்த கூட்டணி உடைந்தது. அதனால பாஜகவுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படின்றது தேசிய அளவுல உங்களுக்கு 240 தொகுதிகள் தான் வந்துச்சு. சோ அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு குறித்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய பார்வை என்பது மாறியதற்கு அதுதான் ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கிறேன். சோ இன்னைக்கு பிரதமர் வரும்போது பிரதமரை அண்ணாமலை அவர்கள் தனியாக சந்திப்பாரா அல்லது பேசுவாரா அப்படின்ற ஸ்பெகுலேஷன்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இல்ல. பிரதமரை வழக்கமா புரோட்டோகால்ல எப்படி ரிசீவ் பண்றாங்களோ ரிசீவ் பண்ணிட்டு அவர் அந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் அவர் ஈடுபடுவார் அப்படின்ற அந்த இண்டிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் பிரதமர் ஒரு 2-3 மணி நேரம் இங்கதான் இருக்க போறாரு. அதுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அவர் கன்வே பண்ணிட்டு போறாரா? ஏன்னா கடந்த முறை அவர் காந்திகிராம் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கும் போது, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது அண்ணாமலை அவர்களை புரோட்டோகாலை பிரேக் பண்ணி கார்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போனாரு. அது தேர்தலுக்கு முன்பு. அப்போ அதுல ஒரு பெரிய விஷயத்தை அவர் கன்வே பண்றாரு. நாம அண்ணாமலையை நம்பி இருக்கிறோம், அண்ணாமலைக்கு உறுதுணையாக பாஜகவுடைய தேசிய தலைமை ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அப்படின்ற அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்ணாரு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. மேபி அவர் திரும்பி போகும்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். சோ பொலிட்டிக்கலா ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு தருணத்துல பிரதமருடைய விசிட் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக திரு நைனா நாகேந்திரன் அவர்களும் அந்த புரோட்டோகால்ல இருந்தார் அவரு ரிசீவ் பண்றதுல. சோ அவருடனும் பேசியிருக்கிறார், திரு ஹெச் ராஜாவுடனும் பேசியிருக்கிறார், மற்ற பாஜக தலைவர்களுடனும் பேசியிருக்கிறார். பட் தனியா ஒரு யாரையும் சந்திச்சு பேசல அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் நடக்கும் போது ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நேற்றைய தினம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர், அவங்க சென்னையில இருந்தாங்க. சில முக்கியமான மீட்டிங்ஸை அவங்க நடத்தி இருக்காங்க. அந்த மீட்டிங்ஸ்ல கூட அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அப்படின்னும் போது எல்லா பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளும் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. அது சென்னை அப்படின்னு அவங்க சுருக்கி இருக்காங்க. பட் மாநில தலைவர் இருந்திருக்க வேண்டும். பட் மாநில தலைவருக்கு அங்க வேற ஏதாச்சும் வேலைகள் ராமேஸ்வரத்துல இருக்கா அப்படின்றது தெரியல. பட் இதெல்லாம் ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் நமக்கு என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்றது ரொம்ப உறுதியாக தெரிகிறது. அவரே சொல்லிட்டாரு நான் ரேஸ்ல இல்ல அப்படின்னு. இன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டருடைய விசிட்டுக்கு அப்புறம்
அதுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்றத நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நோக்கி இந்த சந்திப்புகள்லாம் நடக்குதுன்னு சொல்லப்படுற அந்த எல்லா சந்திப்புகளுமே அமித்ஷாவோடு நடக்கிறது, அமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு நடக்கிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு வருகிறார். அரசியல் ரீதியான சந்திப்புகள் எதுவுமே இந்த திட்டமிடலில் தற்போது வரைக்குமாக இல்லை என்ற தகவல் தான் சொல்லப்படுகிறது. இதில் ஏதேனும் ஒரு மறைமுக செய்தி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இந்த பிரைம் மினிஸ்டருடைய விசிட் அப்படின்றதுனால, அதுவும் ஒரு அபிஷியல் விசிட், ஒரு ஃபாரின் டூரை முடிச்சுட்டு அவர் இங்க வராரு அப்படின்னும் போது மேபி ரொம்ப ஆப்வியஸா வந்து இதை பொலிட்டிக்கல் விசிட்டாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து கூட்டணி குறித்தான விஷயங்கள்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்றதில்ல, அதை டிசைட் பண்றதில்ல. இறுதி முடிவு மட்டும்தான் அவரிடம் தெரிவிக்கப்படும். மற்ற எல்லா விஷயங்களும் வந்து திரு அமித்ஷா அவர்களும் அதே போல கீழே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து அவங்க டெலிகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், அவங்க தான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முடிவெடுப்பாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய விசிட் அப்படின்றது வந்து பர்சே வந்து பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டணி இணைப்பதற்கான ஒரு சூழலாக அது அமையும் அப்படின்னு பார்க்கல. பிரைம் மினிஸ்டருடைய விசிட் என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கும்னா, இப்போ ப்ராபப்ளி திரு இபிஎஸ் அவர்கள் போய் பார்த்திருந்தாருன்னா அது வந்து ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் விஷயமாக இருந்திருக்கும், அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். பட் அதெல்லாம் நடக்கல அப்படின்னும் போது நம்ம வந்து அப்போ சில விஷயங்களை இன்னும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு, சில விஷயங்களை இன்னும் பேசி தீர்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போதுதான் இந்த நாம் சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டரை சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்றது தெரிகிறது. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தார், அதே போன்று சீமான் சந்தித்த தகவலும் வெளியானது. ஆனால் சீமான் சந்திக்கவில்லை என்று மறுத்திருக்கிறார். இது குறித்து நாம் பேசுவோம். அதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த பாலத்தை திறந்து வைக்கும் காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கின்றன, அதனை நாம் பார்த்து வருகிறோம்.